இந்த அயோக்கியனுக்கு அசன் தொகுதியில இவன் போட்டியிடுறப்ப இவனுக்காக பிரதமர் மோடி பிரச்சாரம் பண்ணார். என் பையன் மாதிரி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் குடும்பத்தோட எடுத்துக்கொண்ட அத்தனை புகைப்படங்களும் இருக்குது. இவன் இந்த ஒக்கலிக கவுடா ஜாதின்னு சொன்ன இல்லைங்களா, இவன் ரேப் பண்ண 90% பெரும்பாலான பெண்கள் எல்லாம் அதே சமூகத்தை சார்ந்தவங்க. கண்ணில் பட்ட பெண்களை எல்லாம் இந்த அயோக்கியன் வேட்டையாடி இருக்கிறான். மிக முக்கியமானது, இதில் பாதிக்கப்பட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட இந்த வல்லுறவு வீடியோக்கள்ல இருக்கிற அத்தனை பெண்களுமே இந்து பெண்கள். பாஜக போராடுனுச்சா? கிடையவே கிடையாது. மோடி போராடினாரா? கிடையவே கிடையாது. எந்த இந்துக்களுக்கு ஆபத்துன்னு பேசுறானுங்களே, யாராவது குரல் கொடுத்தார்களா? யாருமே குரல் கொடுக்க கிடையாது. இது ஏற்கனவே நடந்தது. இப்ப வெளிவந்திருக்கிற பிரச்சனை தர்மஸ்தலா, வீரேந்திர ஹெக்டே, எவ்வளவு பெரிய அட்டூழியம். 400க்கும் மேற்பட்ட பெண்கள், 12 வயது சிறுமி தொடங்கி பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள் அப்படின்னு கொடூரமாக வேட்டையாடப்பட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் பேக்கோட அந்த ரேப் நடந்திருக்குது. அப்படியே புதைச்சிருக்கிறாங்க. அப்படியான கொடூரங்கள் நடந்து இந்த பிரச்சனையில பாஜக வெளிப்படையாக கர்நாடகாவில் தர்மஸ்தலாவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றான். அனன்யா பட்டுல இருந்து பல பெண்கள் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னு பேசுறாங்கல்ல, அந்த பாஜக இதிலாவது குரல் கொடுத்தார்களா அப்படின்னா கிடையாது. அமைதியா கூட இல்ல, அந்த நிர்வாகத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார்கள். இதுதான் இந்துக்களாக திரள்வோம், இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவோம், இந்துக்களுக்கு ஆபத்து, முஸ்லிம்களால் ஆபத்து அப்படின்னு இந்த அயோக்கியர்கள் பேசுவாங்க. இவர்களால் தான் இந்து பெண்களுக்கு ஆபத்து. அப்படி ஆபத்து நடக்கும் பொழுது எந்த அயோக்கியனும் பேச மாட்டான்.